அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏன் என்னோடய பையனை வரலாம், என்னோடய பேரன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லி ஒரு வாரம் 2 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் கன்ஃபார்மாக வராரா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு ஃபோன். என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அதான் சார். சார் பெரிய வெற்றி சார், கார் சார். எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். கார் சார். ஓகே, கண்டிப்பா சார். என்ன காருன்னு தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாரு. ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது, அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராடலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பசங்க இது எல்லாம் அதான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வருவது பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் பண்ணாங்க, முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஃபியூச்சர் சினிமா வுட் பி லைக். அவ்வளோதான், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. தேங்க்ஸ் சார். தனுஷை வந்து உருவாக்குனதில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி தேசிய விருது அளவுக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்தீங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும், அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான், பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்னடான்னு 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமே சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஐ திங்க் டிமாண்டட் இருந்தது. நான் அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார். இங்கே 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சோம். இம்மிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். வனிதா மேடம். செல்வா சார் மட்டும் தான் Q&A இல்ல. செல்வா சார் கிளம்புறாரு, அதனால தான். அப்புறம் செல்வா சார் கேட்கலாம். செல்வா சார், சார் நீங்கள் வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக, நீங்கள் முக்கோண காதலும் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இறங்குவீங்களா? தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கலை இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேறு லெவலில் கொடுத்துருப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஸை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ, எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன்.
செல்வா சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு, எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். செல்வா சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் 2வே நான் சொல்லி இல்லை, மேடையில் பேசும்போது ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னேன்? நீங்கள் படம் பார்க்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படம் பார்க்குறவங்களாம் ஒரு மனநிலை, சரியான மனநிலை, எங்கெல்லாம் மனநிலை இல்லாதவன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து பவுன்சர்ஸ் போட்டு வெளியில் லாக் பண்ண போகிறேன் கதவை. இந்த ஃபோனை நோண்டிட்டு வெளில போகிறது இதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் சில ப்ரெஸ் ஷோவில். நாட் அலவுடு. ஃபோனை வந்து நீங்கள், அது நம்ம வேலை இல்லை, தொழில் தானே, அதுக்கு தானே வந்து படம் பார்க்குறோம். நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இப்போ நானுமே நம்ம ஒரு படம் பார்க்க கதை கேட்குறோன்னு வைங்களேன், இடையில வந்து அந்த கதைக்கு நடுவில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாதது. ஏன்னா நம்மளோட தொழில், நம்மளோட பர்சனல், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்ல. ஸோ நான் அது வந்து ரொம்ப தாழ்மையாக உரிமையோட கேட்டுக்கிறேன். கேட்பியா மாட்டியா? கண்டிப்பா. அவ்வளோதான். ஹீரோ பேசும்போது கூட ஒன்று சொன்னாரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யூத்தா ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஆமாம். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சா? வயசானாலும் அந்த டைலாக் உங்களுக்கே தெரியும். இதே தான் சொல்ல வந்தியா? சார், கஸ்தூராஜ் சார்கிட்ட ஒரு கேள்வி சார். சமீபத்தில் ஒரு பேட்டையில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏன் என்னோடய பையனும் வரலாம், என்னோடய பேரன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லி 1 வாரம் 2 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் கன்ஃபார்மாக வராரா என்னன்னு சொல்லுங்கள் சார். அது அவர் தான் கேட்கணும் சார். கொஞ்சம் மைக் பக்கத்தில் அது அவரை தான் கேட்கணும். தெரியாதுங்க எனக்கு. இது நம்ம வந்து லவ் அதை பற்றி கேளுங்க. என் லவ்வை பற்றி கேளுங்க சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு இருக்கிற லவ்வை பற்றி கேளுங்க சொல்கிறேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? என்ன தான் இருக்கும். டேரக்டா இல்லை, லவ் படம்னாவே இப்போ இதே மாதிரியான ரோமியோ ஜூலியட் ஜெயம் ரவியும் அன்ஷிகா மேடம் பண்ணாங்க. அதே கான்செப்ட் மாதிரி தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க பழி வாங்க, செகண்ட் ஹாஃப் இவங்க பழி வாங்க. நீங்கள் என்ன புதுசாக காட்ட போகிறீங்க இதில் பழி வாங்குறத? இல்லை, இது ரோமியோ ஜூலியட் பேட்டர்ன் படம் கிடையாது. ரோமியோ ஜூலியட் படம், லவ் டுடே படம், யூத் படம் பார்த்து ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ இதில் நாங்கள் பேச வந்தது டோட்டலாகவே வேறு. ரோமியோ ஜூலியட் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப பேட்டர்னே வேறு. அவருடைய அசோசியேட் தான் அவர், அதனால் அந்த கதையை எடுக்க மாட்டார். நம்பிக்கையோட இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எக்கனாமிக்கல் எமோஷனை தான் நம்ம அதில் பேசியிருக்கோம். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறதான் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபோனில் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னு தெரியாது. எல்லாமே உங்கள் காதுக்கு வந்திருக்கும். உங்கள் ஃபோன் பண்ணி கார்டு வாங்கிக்கிங்கன்னு வந்திருக்கும். அந்த கார்டில் ஏதோ 1 மாதம் 2 மாதமோ நீங்கள் கட்டலைன்னா உங்களை சார்னு கூப்பிட்டு கார்டு கொடுத்தாங்க. உங்களை என்னென்னலாம் கேட்பாங்கன்றது யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றின கதை தான் இது. இதை நான் லவ்க்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு கடன் வந்து எவ்வளோ சேஃபாக இருந்துக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த கதையில் சொல்லியிருக்கோம். வேறு வழி என்ன பண்ணுறது? வேறு கேள்வி இருக்கா? ஓகே, வேறு எதுவும் கேள்வி இல்லையா? தேங்க்யூ. ஊடக நண்பர் அனைவருக்கும் நன்றி. வந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. படத்தை வந்து நாளன்னைக்கு படம் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம். இங்கே வந்து இந்த சிறப்பித்த கஸ்தூரிராஜ் சாருக்கும் செல்வராஜ் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.